அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான கிரிக்கெட் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள கிரிக்கெட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகமதாபாத் அதாவது 2025 ஐபிஎல் தொடருடைய இரண்டாவது தகுதி சுற்றியின் போதில் மும்பை இந்தியன்ஸ் அணி பஞ்சாப் கிங்ஸ் வீழ்த்திய நிலையில் அந்த அணியுடைய கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் மாபெரும் சாதனையை செய்திருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லலாம். ஐபிஎல் வரலாற்றிலேயே எந்த கேப்டனும் செய்யாத அளவுக்கு ஐபிஎல் ஃபைனல் சாதனையை செய்திருக்கிறாரு ஸ்ரேயஸ் ஐயர். இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கிறதுங்க. இது குறித்த முழு தகவலோடு இன்னும் சுவாரஸ்யமான பரபரப்பான கிரிக்கெட் அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2025 ஐபிஎல் தொடருடைய இரண்டாவது தகுதி சுற்று போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணியை பஞ்சாப் கிங்ஸ் வீழ்த்திய நிலையில் அந்த அணியுடைய கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் மாபெரும் சாதனையை செய்திருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ஐபிஎல் வரலாற்றில் எந்த ஒரு கேப்டனும் செய்யாத பிரம்மாண்ட சாதனையை அவர் செய்திருக்கிறாரு. 3 வெவ்வேறு ஐபிஎல் அணிகளுக்கு கேப்டனாக செயல்பட்டு அந்த 3 அணிகளையும் ஐபிஎல் இறுதிப் போட்டிக்கு அழைத்து சென்றிருக்கிறாரு ஸ்ரேயஸ் ஐயர். எந்த ஒரு கேப்டனும் இப்படி ஒரு சாதனையை செஞ்சது கிடையாது. 2019 ஆண்டு டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை 7 ஆண்டுகளுக்கு பிறகு பிளே ஆஃப் சுற்றுக்கு அழைத்து சென்றார் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர். அடுத்து 2020 ஆண்டு டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை இறுதிப் போட்டிக்கு அழைத்து சென்றிருந்தார். அதன் பின் 2024 ஆண்டு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை இறுதிப் போட்டிக்கு அழைத்து சென்றதுடன் ஐபிஎல் கோப்பையையும் வென்றார். அதன் பிறகு அந்த அணியில் இருந்து விலகினார். பின்னர் ஸ்ரேயஸ் ஐயர் பஞ்சாப் கிங்ஸ் அணியுடைய கேப்டனாக நியமிக்கவும் பட்டார். சுமார் 11 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது பஞ்சாப் கிங்ஸ் அணியை 2025 ஐபிஎல் இறுதிப் போட்டிக்கு அழைத்து சென்றிருக்கிறார். தோனி மற்றும் ரோஹித் சர்மா ஆகியோருக்கு அடுத்து ஸ்ரேயஸ் ஐயர் தான் சிறந்த ஐபிஎல் கேப்டன் என பலரும் பாராட்டி வந்துட்டுருக்காங்க. மேலும் 86 ஐபிஎல் போட்டிகளில் கேப்டனாக செயல்பட்டிருக்கக்கூடிய ஸ்ரேயஸ் ஐயர் அதில் 50 வெற்றிகளை பெற்று கொடுத்து ஐபிஎல் வரலாற்றில் மிகச்சிறந்த கேப்டன்கள் வரிசையில் முன்னிலையிலையும் இருக்கார். இந்த போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி முதல்ல பேட்டிங் செய்து 203 ரன்கள் எடுத்த நிலையில் அடுத்து யாரும் எதிர்பார்க்காத ஒரு கேப்டன் இன்னிங்ஸை ஆடியிருக்கிறார். ஸ்ரேயஸ் ஐயர் 41 பந்துகளில் 87 ரன்கள் எடுத்து கடைசி வரை ஆட்டம் இழக்காமல் இருந்தார். 5 பவுண்டரிகள் மற்றும் 8 சிக்ஸர்களை அடித்தும் இருக்கார். தனது அணியை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்ற முடிவில் அவர் ஆடியிருக்கார். பஞ்சாப் அணி 19 ஓவர்களில் வெற்றி பெற்றது. தற்போது இறுதிப் போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் ராயல்ஸ் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கு எதிராக விளையாடவும் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் வேலை முடியல, பதற்றம் அடையாமல் இருங்க அப்படின்னும் இதை செஞ்சது பஞ்சாப் கேப்டன் ஸ்ரேயஸ் அப்படின்னும் ஒரு தகவலும் வெளியாகி வந்துட்டுருக்கு. அதாவது ஐபிஎல் 2025 ஆண்டு சீசனில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான குவாலிஃபயர் ஆட்டத்தில் பஞ்சாப் அணி கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் 41 பந்துகளில் 87 ரன்கள் குவித்திருந்தார். இதில் 5 பவுண்டரிகளும் 8 சிக்ஸர்களுமே அடங்கும். இதன் மூலமாக பஞ்சாப் அணி 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இதனால் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நடைபெறும் இறுதிப் போட்டியில் ஆர்சிபி அணியும் பஞ்சாப் அணியும் பல பரீட்சை நடத்த போகிறாங்க. இந்த நிலையில் இந்த வெற்றி குறித்து கருத்து தெரிவித்திருக்கக்கூடிய ஸ்ரேயஸ் ஐயர், இது போன்ற பெரிய போட்டிகளை நான் விரும்புகிறேன். நான் எப்போதுமே எனக்குள்ளும் என்னை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களிடமோ இதை தான் சொல்லுவேன். மிகப்பெரிய போட்டிகளில் நல்ல ரிசல்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் பதற்றம் அடையாமல் அமைதியாக இருக்கணும். அமைதியாக இருக்க நான் என்னுடைய மூச்சில் கவனம் செலுத்துவேன். நன்றாக மூச்சை இழுத்து விடும்போது பதற்றம் குறையும். முதல் பந்திலேயே அதிரடியாக ஆடுவது முக்கியம் இல்லை. அதை செய்ய முடியவில்லை அப்படின்னாலும் நாம் பெரும் தொடக்கத்தை பெரிய ஸ்கோராக மாற்ற வேண்டும். நான் முதல்ல தடுமாறினாலும் களத்தில் நேரத்தை செலவிட வேண்டும் அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா என் எதிரில் இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன்கள் அதிரடியாக ரன் சேர்த்தாங்க. அதனால் நான் களத்தில் அதிக நேரம் இருந்தால் நிச்சயம் நம்மால் அதிரடி காட்ட முடியும் அப்படின்னு நினச்சேன். ஆர்சிபி அணிக்கு எதிரான தோல்வியை நாங்கள் மறந்து விட்டோம். அதை பற்றி பெரிய அளவில் நாங்கள் யோசிக்கல. என்ன தவறு செய்தோம் அப்படிங்கிறத பார்த்து அதனை நாங்கள் திருத்தி கொண்டோம். இளம் வீரர்கள் அச்சமின்றி அதிரடியாக
நேர்த்தியாக விளையாடுவது எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. நான் அவர்களுடைய இயல்பான ஆட்டத்தை வெளிப்படுத்த சொல்லுவேன். அவர்களிடம் இருந்து பெரிதாக நான் எதுவும் எதிர்பார்க்க மாட்டேன். அவர்களிடம் பெரிய அளவு அனுபவம் இல்லை அப்படின்னாலும் இயற்கையாகவே பயமின்றி இதுபோல பெரிய ஆட்டங்களில் விளையாடுவதற்கான திறமை அவர்களிடம் இருக்கிறது. அதே சமயம் அனுபவங்களையும் பெறுவது முக்கியம். தங்களுடைய அணி நிர்வாகம் எங்களை சிறப்பாக கையாளுறாங்க. எங்கள் அணியுடைய சூழலும் பாசிட்டிவாகவே இருக்கிறது. அதே மாதிரி நாங்கள் எப்போதுமே நிகழ்காலத்தில் தான் இருக்கிறோம். ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு சென்று வெற்றியை கொண்டாடுவோம். ஆனால் எங்களுடைய பணி பாதி தான் முடிஞ்சிருக்கிறது. நான் இறுதி போட்டி குறித்து பெரிதாக எல்லாம் யோசிக்கலை. நன்றாக ஓய்வெடுத்து மசாஜ் எடுத்துக்கொண்டு மனதளவில் சரியான நிலையில் இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஸ்ரேயஸ் ஐயர் சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி ஸ்ரேயஸ் ஐயர் கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது 2025 ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் குவாலிஃபயர் 2 போட்டியில் மும்பை அணியை தோற்கடித்த பஞ்சாப் இறுதிப் போட்டிக்கு தகுதியும் பெற்றிருந்தது. அந்த போட்டியில் பார்த்திங்கன்னா முதல்ல விளையாடிய மும்பை 204 ரன்களை இலக்காக நிர்ணயம் செய்திருந்தாங்க. அதை துரத்திய பஞ்சாப் 19 ஓவர்லேயே இலக்கை தொட்டு அபார வெற்றி பெற்று 11 வருடங்கள் கழித்து இறுதிப் போட்டியில் விளையாட தகுதி பெற்றிருந்தாங்க. மறுபுறம் ஐபிஎல் வரலாற்றில் முதல் முறையாக 200க்கும் மேற்பட்ட ரன்களை கட்டுப்படுத்த முடியாமல் மும்பை பரிதாபமாக தோற்றிருந்தாங்க. அதனால் 6வது கோப்பையை வெல்ல வேண்டும் அப்படின்ற மும்பை அணியுடைய கனவு தகர்ந்தது. முன்னதாக அந்த போட்டியில் பஞ்சாப் அணியுடைய கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் மிக சிறப்பாக விளையாடி 87 ரன்கள் அடித்து வெற்றியில் முக்கிய பங்கையும் ஆற்றியிருந்தார். ஆட்டநாயகன் விருதையும் வென்றிருந்தார். குறிப்பாக பாண்டியா வீசிய 10வது ஓவரில் அவரும் நேஹல் வதோராவும் சேர்ந்து 1-6 1-4 1-4 அப்படின்னு மாறி மாறி அடித்து நொறுக்கினாங்க. அப்போது பவுண்டரி எல்லை அருகில் அமர்ந்திருந்த மும்பை அணியுடைய உரிமையாளர் நீதா அம்பானி மற்றும் அவருடைய மகன் ஆகாஷ் அம்பானி சோகத்தில் ஆழ்ந்திருந்தாங்க. குறிப்பாக நீதா அம்பானி சோகத்தை தாங்க முடியாமல் தலையை பிடித்து கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் மயங்கியது போல சாய்ந்துட்டாங்க. இறுதியில் சிக்ஸருடன் ஸ்ரேயஸ் ஐயர் போட்டியை ஃபினிஷிங் செய்து மும்பையை தோற்கடித்தார். அப்போது ஆகாஷ் அம்பானி அதிர்ந்து போய் உறைந்து போனார். அவர்களுடைய ரியாக்ஷன் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகியும் வந்துட்டுருக்கு. இது ஒரு புறம் இருக்க, ஸ்ரேயஸ் ஐயரினுடைய ஆட்டத்தை பார்த்து மும்பை அணியினுடைய பயிற்சியாளர்கள் பதட்டம் அடைஞ்சிருக்காங்க. அதனால் தலைமை பயிற்சியாளர் மகிலா ஜெயவந்தனே பவுண்டரி எல்லைக்கு அருகே நின்று கொண்டிருந்த ஜஸ்பிரீத் பும்ராவிடம் ஆலோசனை என்ற பெயரில் அதை செய்யுங்க இதை செய்யுங்க அப்படின்னு புலம்பி தள்ளினார். மேலும் பவுண்டரி எல்லையில் இருந்து கொண்டே ஜெயவர்தனனை கேப்டன் போல ஃபீல்டிங்கை செட்டிங் செய்தார். அதை பார்த்து ஜஸ்பிரீத் பும்ரா என்ன இது ஒன்றுமே புரியல அப்படின்ற வகையில் பும்ரா அருகில் அமர்ந்திருந்த ரோஹித் சர்மாவிடம் அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தார். இத்தனைக்கும் கடந்த போட்டியில் ஜெயவர்தனே ஆலோசனையை கேட்காமலேயே முக்கிய நேரத்தில் விக்கெட்டை எடுத்து பும்ரா மும்பையை வெற்றி பெற வைத்தார். அப்போதும் திருந்தாத ஜெயவர்தனே ஆலோசனை கொடுத்து பும்ராவை கடுப்பேற்றினார் அப்படின்னே சொல்லலாம். இதைத் தொடர்ந்து இறுதிப் போட்டியில் பெங்களூர் பஞ்சாப் அணிகள் கோப்பைக்காக மோத போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் 2025 ஐபிஎல் தொடரில் பஞ்சாப் கிங்ஸ் அணி மும்பை இந்தியன்ஸ் அணி பிளே ஆஃப் சுற்றில் வீழ்த்தி வெளியேறியிருந்தது. அதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த போட்டியில் 19வது ஓவரில் முதல் பந்தில் ஸ்ரேயஸ் ஐயர் செய்த சம்பவத்தை பார்த்து மும்பை இந்தியன்ஸ் அணியுடைய உரிமையாளர்கள் நீதா அம்பானி மற்றும் ஆகாஷ் அம்பானி உறைந்து போயிருந்தாங்க. அப்போதே போட்டி அவர்களினுடைய கைகளில் இருந்து நழுவி போனதை உணர்ந்து அவர்கள் அதிர்ச்சியுடன் காணப்பட்டாங்க. அந்த வீடியோ ரசிகர்கள் மத்தியில் பரவியும் வந்துட்டுருக்கு. இந்த போட்டியில் முதல்ல பேட்டிங் செய்த மும்பை இந்தியன்ஸ் அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்புக்கு 203 ரன்கள் எடுத்திருந்தாங்க. அந்த அணியுடைய ரோஹித் சர்மா 8 ரன்கள் ஆட்டமிழந்து ஏமாற்றம் அளித்த நிலையில் ஜானி பெரஸ்டோ 38 ரன்கள் எடுத்தார். திலக் வர்மா மற்றும் சூரியகுமார் யாதவ் அதிரடியாக ஆடி இருவருமே தலா 44 ரன்கள் எடுத்திருந்தாங்க. கடைசி நேரத்தில் நமன்தீர் அதிரடியாக ஆடி 18 பந்துகளில் 37 ரன்கள் எடுத்திருந்தார். அடுத்து பஞ்சாப் கிங்ஸ் அணி 204 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி ஆடிக்கொண்டிருந்தது.
இருந்தாங்க. அந்த அணியுடைய துவக்க வீரர்கள் பிரப்சிம்ரன் சிங் 9 பந்துகளில் 6 ரன்கள் மட்டுமே எடுத்தார். பிரியன் ஷார்யா 10 பந்துகளில் 20 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். அதன் பிறகு 3ஆம் வரிசையில் இறங்கிய ஜோஸ் இங்கிலீஷ் அதிரடியாக ஆடி 21 பந்துகளில் 38 ரன்கள் எடுத்திருந்தார். கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் அதிரடியாக ஆடி வந்தார். அதே மாதிரி நெகிழ்வதரே 29 பந்துகளில் 48 ரன்கள் சேர்த்து ஆட்டமிழந்தார். அடுத்து வந்த சஷாங்க் சிங் ரன் அவுட் ஆனார். 17வது ஓவரில் 5வது விக்கெட் போனதை அடுத்து மும்பை இந்தியன்ஸ் அணி நம்பிக்கையுடனும் இருந்தாங்க.